நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவ திருத்தலங்களில் முக்கியமான திருத்தலமாக விளங்குவது திருக்கழுக்குன்றமாகும். பச்சி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டு வரும் இந்த திருக்கழுக்குன்றம் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டிற்கு தென்கிழக்கே செங்கல்பட்டு கல்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாமல்லபுரம் நெடுஞ்சாலையில் 14வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்டு நிற்கும் இந்த திருத்தலம் உருத்திர கோடி என்றும், நந்திபுரி என்றும், ரத்தினபுரி என்றும், நாராயணபுரி என்றும், பிரம்மபுரி என்றும், தினகரபுரி என்றும், முனிகணபுரி என்றும் வழங்கப்படுகிறது. சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற இத்தலத்து இறைவனை பட்டினத்தார், அருணகிரிநாதர், திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், வள்ளலார் உட்பட பலர் பாடி அருள் பெற்றுள்ளனர். வேதங்கள் 4 மலை உருவாக இருந்தமையால் இத்தலம் வேதகிரி எனப்பட்டது. இத்திருத்தலம் 7ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 610-640 பல்லவ மன்னர்களில் புகழ்பெற்ற மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது. திருக்கழுக்குன்றம் எல்லாமல்ல இறைவனான அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழுக்குன்றம். திருமலை சுவாமியுடைய பெயர் வேதகிரீஸ்வரர். வேதமே மலையாக ரிக், யஜூர், சாம, அதர்வ 4 வேதங்களும் மலையாக சுயம்பாக இருக்கிறார். குன்றம் மீது வேதகிரீஸ்வரர். இந்த ஆலயத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறது. மேலும்
இந்த இடத்திலே வரும் பக்தர்கள் தங்களுடைய குறைகளான புத்திர பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, எந்த காரியமானாலும் இந்த இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து இந்த மலைவளம் வந்து எல்லாமல்ல திருக்கோயில்குன்றம் தாழக்கோயில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாளை தரிசித்தால் இன்றும் அவங்க நினைத்த காரியங்கள் நடக்கின்றன. சுவாமி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டு 640 7ஆம் நூற்றாண்டிலே மகேந்திர பல்லவர் காலத்திலால் இந்த கோயில் திருக்கோயில் கட்டப்பட்டது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். திருமால் பிரம்மன் வழிபட்ட இத்திருத்தலத்தில் தான் சுரகுரு என்னும் மன்னன் இறைவனை வழிபட்டு சாமிய பதம் பெற்றதாகவும், இன்றும் இந்த திருமலை மேல் அருள்மிகு வேதகிரீஸ்வரரை இந்திரன் இடி அபிஷேகம் மூலம் பூசித்து வருவதாகவும், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மார்க்கண்டேய முனிவர் தவம் செய்த சங்கு தீர்த்த திருக்குளத்தில் அவருக்காக தோன்றிய சங்கு தவறாது பிறந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இத்தலத்தை 45 நாட்கள் வலம் வருவதால் தீராத நோய்கள் யாவும் நீங்கும், மகப்பேறு இல்லாதவர்க்கு மகப்பேறு உண்டாகும் என்று தலபுராணம் கூறுகிறது. சிவபெருமான் மேனியினின்று தோன்றிய உருத்திர கோடியர் அரக்கர்களை வதம் செய்து அப்பாவம் போக்க இறைவனை வழிபட்ட இடம் இத்திருத்தலமாதலால் உருத்திர கோட்டி என்றும் ருத்ரான் கோயில் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் உருத்திர கோடீஸ்வரர் மிக பழமையும் தொன்மையும் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. வாழைமரமே தலமரமாக, அதாவது கதலியே தலமரமாக விளங்கும் இந்த திருக்கோயிலின் தீர்த்தம் சங்கு தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இந்த திருக்கழுக்குன்றத்தில் எழுந்தருளியிருக்கும் சுவாமியின் திருப்பெயர் வேதகிரீஸ்வரர், அம்பாள் திருப்பெயர் திரிபுர சுந்தரி.
வேண்டியவர்க்கு வேண்டிய வாங்கு அருள் புரியும் வேதகிரீஸ்வரரையும் திரிபுர சுந்தரி அம்மனையும் வழிபட்டால் அனைத்து நலன்களும் உண்டாகும் என்கிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ளம் மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல் கந்தர் அலங்காரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். சுழித்தோடும் ஆற்றில் எனும் பாடல். பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் செல்வத்தினுடைய அந்த விசேஷத்தை சொல்லி துன்ப இன்பங்களை கடந்து அக்கறையில் ஏறுவது எக்காலம் என்று தாய்மான சுவாமிகள் பிற்காலத்தில் எக்கால கன்னியார் பாடியதைப் போல இவர் பாடியிருக்கிறார். பாடலின் உள்பொருள் பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். சுழித்தோடுகின்ற ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்ப இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம். நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடல் எங்கிலே, குன்றங்கள் எட்டும் கிழித்தோடு வேல் எங்கிலே, எங்கனே முக்தி கிட்டுவதே, முக்தி கிட்டுவதே. இன்றைய நிகழ்ச்சியை விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு அபூர்வமான தகவல். முன்னோர்கள் ஏதோ அவர்கள் இஷ்டத்திற்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த பெருசுங்க இருக்கு இல்லையா, அந்த காலத்து ஆளுங்க, ஆமாம், அதுங்கள்லாம் கல்லில் கட்டி கடலில் போடணும். நாம் என்னவோ அறிவாளிகளைப் போல நமக்கு நினைப்பு. ஒரே ஒரு உதாரணம், பட தேமல் என்னெல்லாமோ இருக்குது. பல பேர் பார்த்திங்கன்னா எப்போது ஷெடியூல் வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஏ கிரேடா பி கிரேடாலாம் கேட்கக்கூடாது, அது பேட்டில். இந்த படை தேமல் இவைகளிலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மாபெரும் மருத்துவ சாதனம் முன்னோர்கள் சொன்னது வேறு எதுவும் அல்ல. தேடிக்கொண்டு போக வேண்டாம், இதோ அடியின் அருகில் இருக்கிறதே, இதுதான் விபூதி பச்சை, திருநீற்று பச்சை என்பார்கள். கிராமப்புறங்களில் இந்த திண்ணுத்தி பச்சை அல்ல, திண்ணுத்தி பச்சை என்பார்கள். இந்த தழையை ஒரு 2 தழையை கிள்ளி எடுத்து கைகளில் வைத்து கசக்கினாலே போரும், கொழ கொழ என்று சாறு கொட்டும். அதை அவ்வாறு மென்மையாக ஒரு சில தினங்கள் தடவி கொண்டு வந்தாலே போரும். எப்படிப்பட்ட தேமல் படையாக இருந்தாலும் நீங்கி போய்விடும். அனுபவம் இதெல்லாம் கிராமங்களில் இருந்து அடியேனுக்கு. இதுபோலத்தான் ஏராளமான ஞான தகவல்களை நமது முன்னோர்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்தார்கள். செல்வ வசதியின் காரணமாக துன்பம் விளைகின்றது, இன்பம் விளைகின்றது. எப்படி அந்த செல்வம் வருவதும் தெரியாது போவதும் தெரியாதோ, அதே போல அந்த செல்வத்தின் காரணமாக வரக்கூடிய துன்பங்களும் இன்பங்களும் அதே போல தெரியாமல் போக வேண்டுமல்லவா? வந்தது தெரியாமல். ஆனால் இன்பம் வேண்டுமானால் தெரியாமல் போனால் போகிறதே தவிர, துன்பம் என்பது ஆட்டி படைக்கின்றதே. அதன் காரணமாகத்தான் முதலில் துன்பத்தை போட்டார். துன்ப இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம். இரு கரையை தாண்டி அக்கறைக்கு செல்ல வேண்டாமா என்று சொன்னவர் கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கின்றலை. என்ன வாக்கியா? காவிரி
நதியில் ஏராளமான தந்தங்களும் முத்துக்களும் அவைகள் பாட்டுக்கு மிதந்து கொண்டு வரும். இதை சங்ககால புலவர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஆகா, என்னிடம் முத்துக்கள் மிதந்து வருகின்றன, தந்தங்கள் மிதந்து வருகின்றன என்று எந்த ஒரு ஆறாவது நதியாவது சந்தோஷப்பட்டிருக்கின்றனவா? அதைத்தான் அருணகிரிநாதர் இங்கே நமக்கு அறிவுறுத்தி, வந்ததை நினைத்து கொதிக்காதே, போனதை நினைத்து துவண்டு போகாதே, சரி அதிலிருந்து விடுபட வழி காவிரி செங்கோடன் என்கிளை. திருச்செங்கோட்டில் எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடாதா? குலசைலம் எட்டும் கிழித்தோடு வேல் என்கிளை. அந்த சூரபத்மன் அட்டகுலா சலங்கள் என்பார்கள். அந்த 8 விதமான மலைகளையும் தனக்கு ஏவலாக வைத்திருந்தானாம். அப்படிப்பட்ட அந்த மலைகளை வேலாயுதத்தை விட்டு தொலைத்தவன், சம்ஹாரம் செய்தவன் முருகப்பெருமான். அவன் நம்முடைய துன்ப மலைகளை தூளாக்க மாட்டானா? அந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை திருச்செங்கோட்டு முருகா என்று சொல், உன்னுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும், நீ நன்னிலை அடைவாய் என்கின்றார். அதன்படியே இந்த ஆறுமுக வள்ளல் திருநாமத்தை சொல்லுவோம். அவன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான தீவினைகளையும் நீக்கி மங்களங்களை அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.